எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, தருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நம்முடைய பாதபிடத்தில் கடந்து வரவும், நம்முடைய மக்களுக்காக அற்ப நேரம் நம்முடைய பாதத்திலிருந்து செபிக்கவும் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றியோடுமே துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவன் நல்லவரும், என் தேவன் வல்லவரும், என் தேவன் போதுமானவருமா இருக்கிற நமக்கு நன்றி. இயேசப்பா, நமக்கு நன்றி அப்பா. கடந்த ராத்திரி முழுவதும் நீர் எங்களை அற்புதமாக பாதுகாத்தீங்க, எங்கள் கூடவே இருந்தீங்க, எங்களை அதிசயகரமாக நீங்கள் தாங்கினீங்க. ஒரு குறையும் இல்லாமல் எங்களை பலத்தோடு சுகத்தோடு அதிகாலை எழுப்பி உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்த, உங்களோட பாதத்தில் உண்மை துதிக்க, உண்மை போற்ற, உங்களோட நாமத்தை உயர்த்த உமக்கு நன்றியுள்ள மக்களாய் எங்களை காண கர்த்தர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்காக, எல்லா அதிசயங்களுக்காக, எல்லா அற்புதங்களுக்காக அப்பா நன்றியோடுமே துதிக்கிறோம். துதிக்க எங்களுக்கு நாவு போதாதப்பா. எத்தனை நன்றி சொன்னாலும் அதுக்கு ஈடு செலுத்த முடியாதப்பா. அந்த அளவுக்கு எங்களை ஆச்சரியமாக நடத்துறீங்க. உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள், கொடூரமான மரணங்கள், விபத்துகள், ஆபத்துகள், கொள்ள நோய்கள், கொலைகள், வெறிகள், பட்டினிகள், பஞ்சங்கள், வறுமைகள், தற்கொலைகள், இவைகள் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்களை எவ்வளோ ஆச்சரியமா, எவ்வளோ அற்புதமா நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. மருத்துவமனைகள் எல்லாம் இடமில்லாண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். சிறைச்சாலையில் இடமில்லாண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த அளவுக்கு மக்கள் மருத்துவமனையிலே குமியுது, சிறைச்சாலையிலே குமியுது. எவ்வளோ பெரிய கர்த்தாவே பிளாட்ஃபாரத்தில் படுக்கிறதுக்கு இடமில்லைப்பா. அந்த அளவுக்கு அங்கே மக்கள் குமியுது. ஆனாலும் நீர் எங்களை அற்புதகரமாக ராஜாத்திகளைப் போல ஒரு குறையும் இல்லாமல் எங்களுக்கு உணவு, உடை, பலன், சுகம் தந்து, தங்க இடம் தந்து எங்களை நீ பாதுகாத்து இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. கோடி கோடி நன்றியப்பா. எங்களுடைய தேவைகளெல்லாம் நீ சந்திக்கிறதுக்காக நன்றி. குறையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக நன்றி. பலகீனங்கள் வருகிறது, வியாதிகள் வருகிறது, போராட்டம் வருது போகுது, எல்லாம் எங்களை கர்த்தாவே நீ மாற்றி எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை தப்புவிக்கிற ஒருவர் கூட இருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து நம்முடைய கருத்தில் எங்களை முற்றுமாய் தாழ்த்துகிறோம். நாங்கள் உயிருள்ள காலமெல்லாம் உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நன்மையா நிரப்பும், கிருபையா நிரப்பும், தொடர்ந்து பெரிய காத்து செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலம் ஒரு விஷயம் கூடி உங்களோடு சேர்ந்த அற்ப நேரத்தை செலவழிக்க கர்த்தர் நதி ராவில சமயத்தை தந்ததுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அப்படி எனக்கு அதுக்குள்ள பலனும் கிருபையும் கர்த்தர் தந்ததுக்காக தேவனை துதிக்கிறேன். எனக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை அநேகருக்கு ஷேர் செய்கிற, இந்த ஊழியத்தை நேசிக்கிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட நன்றி வாழ்த்தில் நான் தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1144 நாளுக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். 1144 நாளுக்குள்ள இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை படித்து நமக்கு ஜெபிக்கலாம். சங்கீதக்காரன் எழுதின அதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 18வது சங்கீதம், 18வது சங்கீதத்தினுடைய 28, 29 வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலே தாண்டுவேன். இந்த வசனம் தியானிக்கிறதுக்கு அதிக நேரங்கள் நமக்கு தேவை. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, மங்கி எரிகிற திரியை அணைக்காத்தவர், நெறிந்த நாணலை முறிக்காத்தவர். ஒரு விளக்கு மங்கி அணைய போகுது, எண்ணெய் இல்லாமல் அணைய போகுது, அதை ஆண்டவர் அணைக்க மாட்டாங்களா? நாணல் முறிய போகுது, அதை முறிக்க விட மாட்டாங்களா? இந்த வார்த்தை பாருங்க, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவி. உங்களோட வாழ்க்கையில் உங்களோட விளக்கு அணையுது என்று சொன்னால் அது பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட். அது கொடிய மரணம், கொடிய விபத்து, எரிந்து பிரகாசித்த குடும்பம் இருள் சூழ்ந்து போகிறது, மகிமையோடு சாட்சியாக ஜொலித்து கொண்டிருந்தவர்கள் திடீர்னு அந்தகாரமாய் போகிறது. இதெல்லாம் தான் அதனுடைய பொருள். ஆனால் இங்கே சொல்றா பாருங்க, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவி. ஒருவேளை சத்ருவானவன் உன் வாழ்க்கையின் விளக்கை அணைத்து அந்தகாரத்துக்குள்ள உன்னை தள்ளுவதற்காக பார்க்கும் பொழுது தேவன் அதை வென்று ஜெயித்து அந்த விளக்கை அணைக்காம அதை ஏற்றி வைக்க பார்க்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆண்டவர் இருளுக்கு எதிரானவர். இருளிலே வெளிச்சம் உண்டாயிற்று என்று வேதத்திலே பார்க்கிறோம். இருள் என்று சொல்லும் பாவம், அந்தகாரம், உலகம், சாபம், கொடிய வேதனை, இருள் சூழ்ந்த வாழ்க்கை. அந்த இடத்தில் கர்த்தர் வந்து அந்த இருளை மாற்றுகிறார், இருளை வெளிச்சமாக மாற்றுகிறார். இன்னைக்கு உன் வாழ்க்கை இருள் சூழ்ந்து கிடக்குதா?
பாபத்தினாலே, சாபத்தினாலே, வியாதினாலே, மரணத்தினாலே ஒரு விளக்கு அணைஞ்சிருக்கிறதா? இன்னைக்கு நம்புங்க, உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வருகிறார். அவர் உங்க வீட்டுக்கு வந்து மங்கி எரிந்து கொண்டிருக்கிற அல்லது அணைந்திருக்கிற விளக்கை மறுபடியும் ஏற்றி உங்க இருள் சூழ்ந்த வீட்டுக்குள்ள பெரிய பிரகாசத்தை உண்டு பண்ண ஒரு பெரியவர் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வருகிறார். நம்புங்க. அப்படி நடக்கும்போது என்ன சம்பவிக்குது பாருங்க. அந்த விளக்கை அவர் ஏற்றி நிச்சயமாகவே நம்முடைய இருளை அவர் வெளிச்சம் ஆக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்குது பாருங்க. உம்மால நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். நமக்கு எதிராய் வருகிற 1-2 பேர்ல பெரிய சேனை படையெடுத்து வருது. ஆனால் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறதுனால, அவரை நம்முடைய இருளை வெளிச்சமாக மாற்றினால, அவரை நம்முடைய விளக்கை ஏற்றி வைத்ததுனால நமக்கு ஒரு தெளிவுண்டாய், பலன் உண்டாய், ஆரோக்கியம் உண்டாய், நல்லொரு எதிர்பார்ப்பு, நல்ல விசுவாசம், நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாகி உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். இது உங்களோட வாழ்க்கைக்கு முன்பாக ஒரு பெரிய வியாதி, ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய கடன் தொல்லை, பெரிய சாபம், பெரிய ரோகம், மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலை, நீங்க மனதறியாத கேசுகள், வழக்குகள், பல போராட்டம் உங்களை தடுத்து உங்களை அழிக்க வரும்பொழுது இந்த விளக்கு உங்களோட வாழ்க்கையில் எரிகிறது உண்டானால், உங்க இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குறது சத்தியமானால், நிச்சயமாகவே அந்த படையெடுத்து வருகிற சேனைக்குள் பாய்ந்து செல்ல கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. அந்த படை உன்னை ஒன்றும் செய்யாது. ஆமீன். நான் சொல்றேன், உனக்கு விரோதமாய் கூட வருகிற கூட்டம் அது என்னால் வருகிற கூட்டம் அல்ல. அது ஒரு வழியாக வரும், 7 வழியாக சிதறி போகுமா. இதான் கர்த்தருடைய வாக்கு தத்தம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று நமக்கு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இங்கே சொல்றத பாருங்களேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். அடுத்து சொல்றது பாருங்க, என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதம் ஏதோ சத்ரு ஒரு மதில் கட்டி தடுத்தது போல வைத்திருக்கலாம். அடுத்த பாதை உனக்கு தெரியாது, அடுத்த வழி உனக்கு தெரியாது. எப்படி போவேன், என்ன செய்வேன் சொல்லி வழி தெரியாம தடமாடிக்கொண்டு இருக்கிறது உண்டானால் அந்த மதிலை தாண்டக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அந்த எதிரியின் மதிலை, எரிகோவின் மதிலை உடைத்தது போல, தகர்த்தது போல உன் வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துனுடைய எல்லா எதிர்ப்பின் மதில்கள், எதிர்ப்பின் தடைகள், இங்க சொல்றது பாருங்க, என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். நிச்சயமா நீங்க நம்பணும், கர்த்தர் அங்க செய்தது, தேவரீரின் விளக்கை ஏற்றுவேன், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்த பொழுது அடுத்த நம்பிக்கை, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இதெல்லாம் விசுவாச அறிக்கைகள். நம்ம நல்ல வார்த்தையை பேசணும். எனக்கு முடியல, எனக்கு கொடிய வியாதி, எனக்கு ஆரும் இல்லை, நான் ஒரு அனாதை, பேதை சொல்லி பிச்சும் பேய் சொல்லக்கூடாது, பஞ்சப்பாட்டு பாடக்கூடாது. நல்ல வார்த்தை வாயில நீங்கள் பேசி பாருங்க. கர்த்தருக்கு சோதரன், கர்த்தரன் விளக்கை ஏற்றுவார், அவர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். உம்மால நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனால் ஒரு மதிலை நான் தாண்டுவேன். இதை கேட்கும்போ ஆண்டவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சாத்தானுக்கு திண்டாட்டம், சாத்தான் வெட்கப்படுவான். உன் குடும்பத்தை அழிக்க வந்த சாத்தான் தலை குனிந்து நாணித்து போய் விடுவான். அவன் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது, அவன் உங்களை மேற்கொள்ள முடியாது, அவன் உங்களை ஜெயிக்க முடியாது, அவன் உங்க கிட்ட நெருங்கவே முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வாராக. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக என்னோடு ஜெபத்திருக்கிற உன் வாழ்க்கையில உன் விளக்கு மங்கி எரிந்து கொண்டு இருக்கிறதா? உன் விளக்கு அணைய போகுதா? அணைந்ததா? பயப்படாது. உனக்கு விரோதமாய் பெரிய ஒரு சேனை எழும்பி நிற்கிறாரா? பெரிய ஒரு மதில் உனக்கு எழும்பி நிற்கிறாரா? எந்த காரியத்துக்கு போனாலும் கை கூடி வரலையே, எல்லாமே தடைகளாயிருக்கிறது, ஒன்றுமே செய்ய முடியல, எப்படி முன்னேறுவேன் தெரியல, எங்க போவேன் தெரியல சொல்லி இருக்கிற உன் வாழ்க்கையில செங்கடலில் வழியை திறந்து கொடுத்த கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வழியை திறந்து தருவார். தடையாயிருக்கிற மதில்கள் அதமாக போகுது, எல்லா இருளுகளும் வெளிச்சமாக போகுது. உங்களுக்கு விரோதமான சேனைகள் எல்லாம் ஒரு வழியாக 7 வழியாக சிதறி போகுது. ஒரு காரியம் உங்களுக்கு வாய்க்காது. கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்கள். அங்க சொல்ற, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். இதான் விசுவாசம். அடுத்தது, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சம். இதெல்லாம் கடவுள் சொல்லல, ஒரு பக்தன் சொல்றார். நீங்க அப்படி பேசணும். உம்மால ஒரு சேனைக்குள்
பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த வார்த்தை முழுவதும் விசுவாச வார்த்தை. அப்படியே பேசுங்க. டாக்டர்ஸ் என்ன ரிப்போர்ட் கொடுக்கட்டும், உலகத்தில் என்ன காரியம் நடக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கட்டும், சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக உமக்கு நன்றியப்பா. இருட்டோடு வந்து நம்முடைய பாதத்தில் இருந்து உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை கொடுக்கவும் தெய்வம் அடியான பலனும் கிருபையும் வல்லமையும் பாதுகாப்பும் தந்ததுக்காக அப்பா உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இது எங்கெல்லாம் போய் சேருகிறதோ அங்க விளக்கு எரியட்டும், அங்க விளக்கு எரியட்டும், அங்குள்ள இருளுகள் மறையட்டும், அங்குள்ள எல்லா சேனைகளும் பயந்து ஓடட்டும், எல்லா மதில்களும் இடிந்து விழட்டும். அப்பா அடைந்த வழிகள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு திறக்கட்டுமே. அநேக பிள்ளைகளுக்கு திருமணமாய் கர்ப்பத்தின் வாசல் அடைத்து வைத்திருக்கிறாங்கப்பா, அந்த வாசல்கள் திறக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் திறக்கட்டும். அநேக பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படித்து அன்றைய முன்னேற பார்க்கிற, முன்னே போக முடியல, வேலை கிடைக்கல, வேலையில் ஏற முடியல, வேலை கிடைத்தாலும் நிரந்தரம் இல்லை. அதாவது எத்தனையோ குடும்பத்தில் சரியான வேலை இல்லாம, சரியான வருமானம் இல்லாம மக்கள் திண்டாடுறாங்கப்பா, மக்கள் கதறாங்கப்பா, மக்கள் புலம்புறாங்கப்பா. அவங்களுக்கு எல்லாம் என் கர்த்தர் ஆறுதலாக தைரியமாக பலனாயிருந்து இந்த வாக்குத்தத்தத்தை நிவர்த்தி செய்யும்படி நான் செபிக்கிறேன் அப்பா. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் விளக்கு எரியட்டுமே, ஒவ்வொரு வீட்டின் இருளும் மறைந்து போகட்டுமே, ஒவ்வொரு பிள்ளைகளும் சேனைக்குள் பாயட்டுமே, ஒவ்வொருவருக்கு விரோதமாக எழுதியிருக்கிற மதில்கள் தரமட்டமாகட்டுமே. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் இப்ப நடக்கிறதுக்காக நன்றி. எல்லா கண்ணீர்கள் மறைகிறதுக்காக ஸ்தோத்திரம், கவலைகள் மறைகிறதுக்காக ஸ்தோத்திரம், வேதனைகள் மறைகிறதுக்காக ஸ்தோத்திரம், சாபங்கள் மறைகிறதுக்காக ஸ்தோத்திரம், ரோகங்கள் மறைகிறதுக்காக ஸ்தோத்திரம், மரண பயங்கள் மக்களை விட்டு வெளியேறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அடைந்த டோர் எல்லாம் என் மக்களுடைய கண்களுக்கு முன்பாக ஓப்பன் ஆகிறதுக்காக நன்றியப்பா. எல்லா எதிரிகளும் முறிந்து விழுந்ததுக்காக நன்றியப்பா. அவன் ஒரு வழியாக வந்து 7 வழியாக ஓடுவார் என்று சொன்னீரே, அவனை தேடியும் காணாதிருப்பா என்று சொன்னீரே, அவன் இல்பொருளாயிருப்பான் சொன்னீரே. உண்மை வாக்கு திட்டங்கள் எல்லாம் என் கர்த்தர் என் மக்களுக்கு நிவர்த்தி செய்கிறதுக்காக நன்றியப்பா. கண்ணீரோடு புலம்பலோடு வேதனையோடு அன்றைய மன்றாடி கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற, கதறி கொண்டிருக்கிற, என்ன செய்வேன் சொல்லி வழி தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற, கரம் விரித்து புலம்புகிற ஒவ்வொரு மக்களுக்கும் இது ஆறுதலாய், இது தைரியமாய், இது பலனாய், இது ஒரு விசுவாச வார்த்தையாய் என் மக்களோட கருத்தில் போய் சேர்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. என் பிள்ளைகள் எல்லாம் இதை அறிக்கை செய்யட்டும், இந்த வார்த்தை நாவால சொல்லட்டுமே, நாவால சொல்லட்டுமே. கர்த்தரன் விளக்கை ஏற்றி வைப்பா, கர்த்தரன் விளக்கை ஏற்றுவா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தரன் இருளை வெளிச்சமாக்குவார். அது தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருங்க, தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருங்க. உங்களோட விளக்கு எரிகிறது. ஒரு பெரிய ஒரு தீபம் கர்த்தர் உங்களுக்காக எழுப்ப போகிறார். எல்லா இருளும் அந்தகாரங்களும், எல்லா பயங்களும் சாபங்களும், எல்லா பிசாசின் கொடுமைகளும் உங்களை விட்டு வெளியேற போகுது, உங்களை விட்டு வெளியேற போகுது. அவருடைய மகிமை வெளிப்பட போகுது, அவருடைய வல்லமை வெளிப்பட போகுது, அவருடைய அற்புதங்கள் நடக்க போகுது, அவருடைய அதிசயங்கள் நடக்க போகுது. உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மகிமையின் பிரசன்னம், ஒரு மகிமையின் பிரசன்னம் உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க நெஞ்சுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள கர்த்தர் இப்போ உதிக்க வைக்கிறார், உதிக்க வைக்கிறார். ஒரு சூரியன் உதிக்கிறது போல ஒரு நீதியின் சூரியன் இப்போ உங்களுக்காக உதிக்கிறார். எல்லா அந்தகாரங்கள், எல்லா பாவங்கள், எல்லா சாபங்கள் தொலையுது. அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக இருளுகள் மறைந்து போகுது. இயேசுவின் நாமத்தில் நடக்கிறதுக்காக நன்றியப்பா. உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன். என் பிள்ளைகள் அதை அறிக்கை செய்து கொண்டே இருக்கட்டப்பா, 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 இருக்கட்டப்பா. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது, ஒரு தீங்கு வரக்கூடாது, எந்த ஒரு கெடுதிகள் வரக்கூடாது, எந்த துன்பங்கள் துயரங்கள் வரக்கூடாதப்பா. வியாதிகள் மாறி மாறி என் பிள்ளைகளை வாட்டிக் கொண்டிருக்கிறோம். ஒரு வியாதி என் பிள்ளைகளை உயிருக்கு சேதத்தை கொண்டு வர, கர்த்தாவே, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அழிக்க, தரித்திரராக்க, கடனாளியாக்க, பிணியாளியாக்க, வியாதி படுக்கைக்கு அடிமையாக்க ஒருபோது நீ விடக்கூடாதப்பா. உன் வியாதி படுக்கை முழுவதே நான் மாற்றி போடுவேன் சொன்னேன், வியாதி மாற்றி போடுவேன் சொன்னேன். இயேசுப்பா, உமக்கு நன்றி. உம்முடைய தழும்புகளால் எங்களை குணமாக்குவேன் சொன்னேன், என் வசனத்தை அனுப்பி உங்களை சுகமாக்குவேன் சொன்னேன். உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் எங்கே அப்பா? வியாதியின் சௌக்கியம் பிள்ளையினுடைய அப்பம் என்று சொன்னீரே, அதை அனுபவிக்கக்கூடிய கிருபை என் மக்களுக்கு தாங்க. இயேசுப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க. என் மக்களுக்குள்ள அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டாகட்டும், தைரியம் உண்டாகட்டும். எனக்காக ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல, என்னை மறக்கிற தேவன் அல்ல, என்னை வெறுக்கிற தேவன் அல்ல, என்னை உபேட்சிக்கிற தள்ளி கலைகிற தெய்வம் அல்ல என்ற நம்பிக்கை என் மக்களுடைய வாழ்க்கையில் பூர்ணமாய் வெளிப்பட என் கர்த்தர் கிருபைதார். தடைகளும் சாபங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து சபித்து நிர்மூலமாக்கி நான் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வ சிநேகம், ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய சமாதானம், ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வத்தினுடைய சந்தோஷம், ஆனந்தம், பேரின்பம் அன்று நிரம்பி துளும்பி காண என் கர்த்தர் கிருபைதார். எல்லா விதமான தடைகள்
தடைகளும் எல்லா விதமான சாபங்களும் முறிந்து விழட்டப்பா. என் பிள்ளைகள் குனிந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நிமிர்ந்து நிற்கட்டுமே. வெக்கப்பட்டு நாணித்து முக்காடு போட்ட பிள்ளைகள் எல்லாம் கம்பீரித்து மகிழ்ந்து எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில். எந்தெந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டுகள் அது அதமாக்கப்படட்டப்பா. மெடிக்கலுக்கு அப்பாற்பட்டது, மெடிக்கல் சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது செய்கிற தேவன் என் மக்களுக்கு செய்வீராக. மரணத்து நிமித்தமுள்ள துக்கங்கள், வியாதி நிமித்தமுள்ள துக்கங்கள், வறுமை நிமித்தமுள்ள துக்கங்கள், குடும்பத்திலே புருஷன் மனம் திரும்பாமை, பிள்ளைகள் மனம் திரும்பாமை, குடியிலே பாபத்திலே விழுந்து கிடந்த குடும்பம் தரித்திரம், குடும்பம் வேதனை, குடும்பத்தில் ஒரு மனம் இல்லை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன ஒற்றுமை இல்லை, ஜெபம் இல்லை, ஜீவியம் இல்லை. அப்படி கிடக்கிற குடும்பங்கள் எல்லாம் அந்தகாரத்துக்குள்ள முழுகி கிடக்கிறாங்கப்பா. அந்த வீட்டில் எல்லாம் விளக்கை ஏற்றுவீராக, அற்புதங்களை செய்வீராக, இருளை வெளிச்சமாக நீ மாற்றுவீராக. தெய்வ சமாதானத்தின் மக்களுக்கு நீ தந்தரலும் ஜெபிக்கிறோம். ஒருவரும் வெட்கப்பட்டு நாணித்து ஆண்டவரே சாத்தானுக்கு அடிமைகளாய் போக என் தெய்வம் அனுமதிக்க கூடாது. நன்மையினாலும் கிருபையினாலும் என் கர்த்தரின் பிள்ளைகளை முடிசூட்டுவீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் என் கர்த்தரின் பிள்ளைகளை முடிசூட்டுவீராக. உம்முடைய பலத்தினால் என் பிள்ளைகளை எடகட்டுவீராக. உம்முடைய மகிமையினால் என் பிள்ளைகளை நீ நிரப்புவீராக. உம்முடைய சகல நன்மையும், சகல கனவும், சகல வல்லமையும், சகல தேவ பிரசன்னமும் என் பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் அப்பா. இதில் இருக்கிற தேவ ஊழியர்கள், மிஷனரிகள், விசுவாசி பிள்ளைகள், பெற்றோர்கள், சகோதரங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லாரையும் கருத்தில் கொடுக்கிறோம். இதில் அட்டெண்ட் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நம்பி திருப்பாதத்தில் கொண்டு வைக்கிறோம். இந்த ஜெபம் பரலோகம் அங்கீகரித்ததுக்காக நன்றி. இது நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்காக, விடுவிக்கப்படுகிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே மருத்துவமனைக்கு போகிற பிள்ளைகள், அதே கர்த்தாவே டாக்டர்கள் கொடுத்திருக்கிற சீட்டுகள் எல்லா ரிப்போர்ட்ல எல்லாம் அதமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். நல்ல சாட்சிகள் எழும்பட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தை நல்லா படியுங்க. இந்த வார்த்தை நீங்க தொடர்ந்து அறிக்கை செய்துட்டே இருங்க. இந்த 2-4 சின்ன வார்த்தை தானே. தேவரீரன் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தரன் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் என் தேவனாலே ஒரு மதிலே தாண்ட. சிம்பிள் வேர்டு. சொல்லிட்டே நடங்க. வாய் ஓயாம இதை சொல்லுங்க. பெரிய அற்புதம் நடக்கும். ஓகே, தேங்க்யூ.